கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து நடத்துவாராக. எவ்வளோ ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இந்த 11வது நாளிலே நாம் கூடியிருக்கிறோம். 2வது வார தொழுகையிலும் நாம் இணைந்திருந்து பிதாவாகிய தேவனையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தகுதியே இல்லாத அடிமைகளாகிய நமக்கு தேவன் இதை தந்திருக்கிறார். இன்றைய செய்தியினுடைய தலைப்பு பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரர் சகோதரிகள், அண்ணன் தம்பி அக்கா தங்கைகள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானம் செய்வோம். நம்முடைய சிந்தைகள் ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்திற்கு யாவரும் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம், பழைய ஏற்பாடிலே பக்கம் 13வது பக்கம். ஆபிரகாமை குறித்து நமக்கு நிச்சயமாகவே நாம் அநேக காரியங்கள் படித்திருக்கிறோம். நல்ல ஒரு விசுவாசம் உள்ளவர், தேவனுக்கு பயப்படக்கூடியவர், தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவர் ஆபிரகாம். அது மாத்திரமல்ல, ஒரு நல்ல தைரியமானவர், சுய நலம் இல்லாதவர். அவரிடத்தில் இருக்கிற சில குணங்கள் நம்மிடத்தில் இந்த அருமையான காலை பொழுதிலே காணப்பட வேண்டும். ஆபிரகாமை குறித்து நாம் வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அந்த 12ஆம் அதிகாரத்திலே தேவன் அவரை அழைக்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னுடைய பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி 75வது வயதில் அழைக்கப்பட்டவர் 100வது வயதில் தான் குழந்தை கிடைக்கிறது. இந்த 13ஆம் அதிகாரம் ஊர் என்கிற அந்த தேசத்தை விட்டு அப்படியே கடந்து வருகிறார். எகிப்திலே அவர் தங்குகிறார். எகிப்து என்பதற்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பான ஒரு நாடு. எகிப்து நாடு செல்வ செழிப்பான நாடு. தேவனுடைய திட்டம் கானானுக்கு போக வேண்டும். அவர் எங்கே தங்கினார் என்றால் எகிப்திலே தங்கினார். அங்கு சில பொய்யை சொல்லுகிறார். தன் கட்டின மனைவியை சகோதரி என்று சொல்லுகிறார். பார்வோனுக்கு அங்கு நம்ம அந்த காரியங்களாம் பார்க்க முடியும் 12ஆம் அதிகாரத்திலே. அவனுக்கு அங்கே மகா வாதைகள் உண்டானது. இந்த எகிப்தை விட்டே நீ போயிடுப்பா அப்படின்னு சொல்லி அங்கே அனுப்பினதுக்கு அப்புறம் எகிப்தை விட்டு என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் முதல் வசனத்தில் நானே வாசிக்கிறேன். ஆபிரகாமும் அவன் மனைவியும் அவனுக்கு உண்டான யாவும் அவனோடு லோத்தும் எகிப்தை விட்டு தென் திசையிலே வந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எகிப்தை விட்டு நாம் பார்க்கிறோம். எகிப்து, இந்த எகிப்தை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கு அடிமையாக இருந்ததை பார்க்க முடியும். 430 வருடங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்திருந்தார்கள்? அடிமைப்படுத்தின ஒரு இடம். எகிப்தை ஆபிரகாம் விட்டதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் சில காரியங்களை தேவனுக்காக விடும் பொழுது நம்முடைய வாழ்க்கை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆபிரகாம் எதை விட்டாரோ, இப்பொழுது தேவனுடைய வார்த்தையை நாம் படிக்கும் பொழுது 2வது வசனம், ஆபிரகாமும் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். த ரிச்சஸ்ட், ஐஸ்வர்யவான். அவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதமாக அவனை தேவன் ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடியும். நாம் சில பாவங்களை விட வேண்டும், அக்கிரமங்களை விட வேண்டும், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட வேண்டும். அது பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. போன வருஷம் இருந்தது, இப்போ கொஞ்சம் எட்டி பார்க்குது. ஜெப வாழ்க்கை குன்றி போயிருக்கிறது. வேத தியானம் சுற்றமாக இல்லை. தொழுகை போன வாரம் இருந்தவங்க இந்த வாரம் தொழுகையில் இல்லை. ஆனால் எதை விட வேண்டுமோ அதை விட வேண்டும். எகிப்தை ஆபிரகாம் விட்ட பொழுது, ஆபிரகாம் எகிப்தை விட்ட பொழுது 2ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான்.
அவன் தன்னுடைய பயணங்களிலே தெற்கே இருந்து எங்கே வந்தார் என்றால் பெத்தேலுக்கு வந்தார் என்று பார்க்கிறோம். பெத்தேலுக்கு அதனுடைய அர்த்தம் என்றால் தேவனுடைய வீடு. எங்கே வந்தார்? எகிப்தை விட்டு பெத்தேலுக்கு வரும்பொழுது அவர் பெத்தேலில் என்ன செய்கிறார் என்றால், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடவாக அவர் என்ன செய்தார் என்றால், தான் முன்பு கூடாரம் போட்டதும், அங்கு கூடாரம் போட்டு என்ன செய்தார்? 4வது வசனத்திலே, தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். எங்கெல்லாம் போகிறாரோ அவங்க என்ன செய்வார் என்றால் தொழுகை செய்வார். இந்த இடத்தில் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், ஆசீர்வாதமாக மாற வேண்டும் என்றால், அவனுடைய ஆசீர்வாதங்கள் இன்னும் தேவன் அந்த அதிகாரங்களை நிறைவு செய்யும் பொழுது இன்னும் அளவில்லாமல் அவனை ஆசீர்வதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும் போன வாரம் சொன்னேன்னு தெரியல, வித்தியாசம் எத்தனை பேர் நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்கன்னு தெரியாது. பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும், பழைய ஏற்பாடிலே கொடுக்காமல் சோதிப்பார். என்ன செய்வார்? பழைய ஏற்பாடில் என்ன செய்வார்? கொடுக்க மாட்டார். பிள்ளையா 25 வருஷம் நீ வெயிட்டிங்கில் இருக்கணும். ஈசாக்குக்கு கல்யாணம் ஆகி அவருக்கு 20 வருஷம் வெயிட்டிங்கு. யாக்கோபுக்கும் அவர் விரும்பின ராகேல் இடத்திலிருந்து எத்தனையோ வருடக்கணக்காக பிள்ளை இல்லாமல் இருந்தது. அன்னாளுக்கு பிள்ளை இல்லை. நீங்கள் பழைய ஏற்பாடில் நிறைய காரியங்களை பார்த்தால் எதிலே சோதிப்பார் என்றால் கொடுக்காமல் சோதிப்பார். அது வரைக்கும் அவங்களை அப்படியே சுத்த விட்டுக்கிட்டே இருப்பார். 40 வருஷம் அந்த ஜனங்க அந்த வனாந்தரத்தில் கானானோட வாக்கு தத்துவம் இவங்களை சோதித்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். இவங்க கீழ்ப்படிவாங்களா, கீழ்ப்படிய மாட்டாங்களா, போஷிக்கிறார், காப்பாற்றுறார், நடத்துகிறார், அந்த வனாந்தரத்தில் பத்திரமாய் நடத்துகிறார். ஆனால் தேவனுடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்டாங்களா? 2026 நீங்களும் நானும் வந்திருக்கிறோம். குழந்தைகளோடு, வாலிபர்களோடு, சகோதர சகோதரிகளோடு, வயந்து முதிர்ந்ததோடு கூட நம்ம வந்து கொண்டிருக்கிறோம். என்ன சிந்தையோடு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? புதிய ஏற்பாடு எப்படிப்பட்டது என்றால் கொடுத்து சோதிப்பார். புதிய ஏற்பாடு கொடுத்து சோதிப்பார், எல்லாம் கொடுப்பார். வீடு வேணுமா, ஆஸ்தி வேணுமா, பணம் வேணுமா, வேலை வேண்டுமா, என்ன உங்களுக்கு தேவையோ அதை கொடுப்பார். ஐஸ்வர்யவான் நம்ம பார்க்க முடியும் வேதாகமத்திலே. அந்த பணக்காரனிடத்தில் அந்த பணக்காரன் வந்து நல்ல போதகரேன்னு அப்படியே தொடங்குறார். ஐயா நான் என்ன செய்யணும், ஒரு பூரண சர்க்குரனாக இருக்கணும் ஐயா அப்படின்னா, அப்போ உடனே இயேசு சொல்கிறாரு, நீ எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து நீ என்னை பின்பற்றி வான்னு சொன்ன. வந்தானா? வரல. புதிய ஏற்பாடுக்கும் பழைய ஏற்பாடுக்கும் புரிதலை எப்பவும் புரிஞ்சிக்கணும். அத்தனை வருடங்கள் ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்காக பூமியில் உள்ள வம்சங்களெல்லாம் உனக்குள்ள ஆசீர்வாதிக்கு இதுவா ஐயா, நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. ஆபிரகாம் சொல்றார், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, இந்த எலியேசரை வீட்டில் வேலை செய்யறானே இவன் என் பிள்ளையா? அதுக்கு நடுவில் இஸ்மவேல் பிறக்கிறாங்க. ஆனால் தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது, தேவனுடைய காரியம் ஒன்று இருக்கிறது. புதிய ஏற்பாடிலே கொடுத்து எல்லாவற்றையும் சோதிப்பார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சில பேர் படிப்பை கொடுத்துருவார், ஆனால் தொழுகையில் இருக்காது. நல்லா கவனிச்சு பாருங்க. வேலையை கொடுத்துருப்பார், வேலை தான் முக்கியம், யார் முக்கியம் இல்லை, தேவன் முக்கியம் இல்லை. புதுசாக கல்யாணம் ஆகியிருப்பாங்க, யார் தான் முக்கியம், டூர் தான் முக்கியம், யார் முக்கியம் இல்லை, தொழுகை முக்கியம் இல்லை. இதெல்லாம் நாம் எப்படி இருக்கணும், ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். படிப்பாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், சமுதாயமாக இருந்தாலும், நம்முடைய சொந்த பந்தங்களாக இருந்தாலும், இழப்புகளாக இருந்தாலும், நன்மைகளாக இருந்தாலும், தீமைகளாக இருந்தாலும், நாம் சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல விட்டுவிடக்கூடாது. எகிப்தில் இருக்கும் பொழுது செழிப்பாக இருந்தார். அங்கே எகிப்தில் என்ன தெரியுமா நடந்தது? ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்திலே அங்கே நம்ம பார்க்கும் பொழுது, அவருக்கு 16வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, அவள் நிமித்தம், சாராளுடைய நிமித்தமாக அந்த எகிப்திலே அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு, மாடு, கழுதைகள், வேலைக்காரர்கள், வேலைக்காரிகள், கோழிகை, கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது என்று நாம் பார்க்கிறோம். இல்லைப்பா பாருங்க, நம்ம சில நேரத்தில் இல்லைங்க எங்களுக்கு வேலை தாங்க, நம்ம நினச்சிட்டு இருக்கிறது 1000 ரூபாய்க்கு, நாம் நினச்சிருக்கிறது சில ஆயிரங்களுக்கு, நாம் சில சொற்ப பணத்திற்கு. அதல்ல, உங்களுடைய பொக்கிஷம் எங்கே சேர வேண்டும் என்றால்
உன்னதத்திலே சேர வேண்டும். இங்க பூச்சி இருக்கிறது, இங்க திருடன் இருக்கிறான், எதை சேர்த்து கொண்டிருக்கிறோம்? அந்த 12ஆம் அதிகாரத்தில் எகிப்தை விட்டு அதை விடும் பொழுது அங்கு தாங்க முடியாத அளவுக்கு ஆசீர்வாதங்கள் உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம். வந்த இடத்துல அந்த பெத்தேலிலே ஆயிக்கும் பெத்தேலுக்கும் நடுவாக கூடாரம் போட்டு நான் என்ன செய்வேன்? அங்கு தேவனை தொழுது கொள்ளுவேன். எத்தனை பேர் தொழுகை செய்கிறோம்? அன்றைக்கி நாள்லாம் கிடையாது, வித்தியாசம் தெரியாது. பழைய ஏற்பாடுக்கும் புதிய ஏற்பாடுக்கும், பிதாவினுடைய காலத்தில் என்ன, நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் என்ன, கிறிஸ்துவின் காலத்தில் நம்ம என்ன செய்யணும், யார் யார்கிட்ட எப்படி பேசினாரு, எந்த நாள் தொழுகெல்லாம் தெரியாது. அப்படியே இருக்குது, அப்படியே போயிட்டுருக்கும். இல்லை, ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசங்கள் இருக்கிறது. ஆபிரகாம் எந்த காலத்தில் எந்த நாளில் ஆராதனை பண்ணாரு தெரியுமா? அவர் எப்போ நினைக்கிறாரோ பலிபீடம் கட்டி தொழுது கொள்ளுவார். ஆனால் மோசேயினுடைய காலத்தில், நியாயப்பிரமாண காலத்தில் சாபத் டே, சனிக்கிழமை தான் செய்யணும். இன்னைக்கு வரைக்கும் சனிக்கிழமை ஒரு சபை இருக்குது. ஆனால் நாம் ஏன் சனிக்கிழமை வரும்? என்றைக்குமே ஓய்வு நாள் எந்த நாள் தான்? சனிக்கிழமை தான். அதை மாற்ற முடியாது. இன்றைக்கி சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் சில இங்கே வந்த புதுசெல்லாம் இங்கேருந்து மைக்கில் கேட்பேன், இந்த பரிசுத்த ஓய்வு நாளை ஆசீர்வதிங்க அப்படின்னு கேட்பேன். ஆனால் அந்த ஈஸ்டரா அங்கே வரும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளை ஆசீர்வதிங்க, அன்னைக்கு ஓய்வு நாள் இல்லையா? அப்போது எப்படிப்பட்ட புரிதலோடு கூட நாம் வசனத்தை புரிந்திருக்கிறோம். இது வாரத்தின் முதல் நாள். நம்ம ஏன் இந்த நாளில், இந்த வாரத்தின் முதல் நாள் ஆராதனை பண்ணோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்த நாள், சபை ஸ்தாபிக்கப்பட்ட நாள், ஞானஸ்நானம் பண்ணப்பட்ட நாள், பரிசுத்த ஆவியானவர் வந்த நாள். அதனால தான் ஆராதனை நம்ம என்ன செய்கிறோம்? அந்த தொழுகையை நாம் என்ன செய்கிறது இல்லை, தவறுகிறதே இல்லை, தவறக்கூடாது. எவ்வளவு பலவீனங்கள் வந்தாலும், எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும், அந்த ஆபிரகாம் என்ன செய்தார் என்றால், அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன ஸ்டார்ட் ஆகுது? அங்கே நம்ம வாசிக்கும் பொழுது, ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தது. பழைய ஏற்பாடு என்ன சொன்னேன்? பணம் இருக்கும், ஆடு மாடு ஒட்டகம் கழுதை, உனக்கு வெள்ளி வேணுமா பொண்ணு வேணுமான்னு கொடுப்பாரு. புதிய ஏற்பாடில் எது ஆசீர்வாதம் நமக்கு? ஆடு மாடு ஒட்டகம் அது இதுவா? எது ஆசீர்வாதம்? உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? உங்களுடைய கீழ்ப்படுதலில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? தொழுகையில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? பாடல் பாடுவதில் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? பெரிய பணக்காரனா இருக்கிறீங்களா? பிச்சைக்காரன் தான், ஒன்றும் இல்லாதவன் தான். ஆனால் ஆவிக்குரிய விஷயத்திலே நீங்கள் எப்பேற்பட்ட பணக்காரராக இருக்கிறீர்கள்? ஊழியம் செய்வதிலே, மக்களை மாற்றுவதிலே, பாவத்திலிருந்து மனம் திரும்புவதிலே எத்தனை பணக்காரர்களாக நீங்களும் நானும் இருந்து கொண்டிருக்கோம். எத்தனை குடும்பத்தை நம்ம மாற்றி அமைச்சிருக்கிறோம்? 2025 உங்களுக்கு வலியுறுத்தி சொல்லிக்கிட்டே இருந்தோம் இல்லையா? நீங்கள் மட்டும் இல்லை, ஒரு ஆத்மா என்ன செய்யணும்? கொண்டு வரணும், கொண்டு வரணும். அதான் புதிய ஏற்பாடு. புதிய ஏற்பாடு என்பது அவ்வளவு பெரிய ஆசீர்வாதமானது. அவர் இம்மைக்குரிய காரியமெல்லாம் நீக்கி அவர் நம்மை ஆவிக்குரிய காரியத்திலே அவர் நம்மளை மேன்மையாக வைக்கிறார் என்பது சந்தேகம் இல்லை. இப்போ ஆபிரகாமோடு வந்த லோத்துக்கும் ஆடு மாடு கூடாரங்களும் இருந்தன. 6வது வசனம், அவர்கள் ஒருமித்து கூடியிருக்க அந்த பூமி அவர்கள் என்ன செய்தது என்றால், தாங்க ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவருடைய ஆஸ்தி மிகுதியாக இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதும் இல்லாமல் போயிற்று. ஆபிரகாமுடைய மந்தை மெய்ப்பருக்கும் லோத்தும் மந்தை மெய்ப்பருக்கும் என்ன உண்டானதென்றால் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உண்மைப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். அன்றைக்கி தலைப்பில் என்ன சொன்னேன்? நாம் யார் இருக்கிறார்கள் என்றால் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரன் சகோதரி. இந்த கனியாக்குளம் கிறிஸ்டின் சபையில் பிரதர் எடிஜோயல் பிரதரும் சொல்கிறதும் சரி, நானும் சொல்வதும் சரி, நாங்களாம் நல்ல ஒரு உறவுகளை சம்பாதித்திருக்கோம். நல்ல ஒரு சகோதரி, நல்ல ஒரு அக்கா, அதுதான் அழகான வார்த்தை. அக்கா, தங்கை, அண்ணன், தம்பிகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். அப்போ நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், நாம் சகோதரர். நாம் யார் என்றால் சகோதரர்கள். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், அந்த உறவை குறித்து சொல்லும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலிருந்து 50ஆம் வசனம் வரை நாம் வாசிக்கும் பொழுது, மத்தேயு எழுதின சுவிசேஷம்
12ஆம் அதிகாரம் 48 50 வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது, இயேசு கிறிஸ்துனுடைய சகோதரன் யார்? இயேசு கிறிஸ்துவுக்கு உங்களுக்கு நிறைய சொந்த பந்தங்களா இருப்பாங்க, விட மாட்டீங்க. என் அண்ணன், என் தம்பி, என் அண்ணன் வீட்டு நிகழ்ச்சி, என் தம்பி வீட்டு நிகழ்ச்சி, எங்கள் அக்கா வீட்டு நிகழ்ச்சி, எங்கள் பெரியம்மா வீடு, எங்கள் சின்னம்மா வீடு, எங்கள் அத்தை, எங்கள் மாமி, அப்படி எங்கள் அங்காளி, எங்கள் பங்காளி, எங்கள் ஜனம் வந்து பெரிய ஜனம், எங்கள் ஜாதி வந்து பெரிய ஜாதி, இந்த மாதிரிலாம் இல்லை, நாங்கள் வேற மாதிரி அப்படின்னு சொல்லிக்கோம் இல்லையா? நம்முடைய சொந்த பந்தம் ஜெபம் பண்ணதோ இல்லையோ, ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் சகோதர சகோதரிகள். உங்களுடைய ஸ்தோத்திரத்தினால, உங்களுடைய ஜபத்தினாலே எது பெருகிறது என்றால், அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலும் ஜபத்தினாலும் கிருபை பெருகிறது என்று நாம் பார்க்கிறோம். கிருபை எப்படி கொடுக்குறாரு? நீங்கள்லாம் செய்கிற ஜபம்தான், நான் செய்கிற ஜபம்தான், நான் உங்களுக்காக செய்கிறேன், நீங்கள் எனக்காக செய்கிறீங்க. நம்ம இயேசு என்ன சொல்கிறாருன்னா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 48 50 வசனம். தம்மிடத்தில் மன்னிக்கவும் 47. அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் மோடு கூட பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரன் யார் என்று சொல்லி தம்முடைய கையை தமது சீசர்களுக்கு நேராக நீட்டி, இதோ என் தாயும் என் சகோதரரும் இவர்களே, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே எனக்கு யாராக இருக்கிறான்? சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறான். எது நமக்கு சொந்தம், எது நமக்கு பந்தனா? அது மாமிசமானது. நீங்கள் நல்லா இருந்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா? நீங்கள் கெட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் பக்கத்தில் வந்து நிற்பாங்களா? அரவணைப்பாங்களா? ஏளனம் பண்ண மாட்டாங்களா? நம்ம அதெல்லாம் பார்த்துருக்குறோமே. ஆனால் தேவனுடைய குடும்பம், தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டதல்ல. இயேசு கிறிஸ்து பெற்றெடுத்த தன்னுடைய தாயும் சகோதரனும் சகோதரியும் அங்கே வந்து நிற்கிறார்கள். ஐயா, உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க போது இயேசு என்ன சொல்றாரு? யார்ப்பா அது? என்னுடைய சித்தத்தின்படி, அதாவது மன்னிக்கவும், பிதாவினுடைய விருப்பத்தின்படி செய்கிறவர்கள் தான். எத்தனை பேர் பிதாவினுடைய சித்தங்களை செய்திருக்கிறோம்? பிதாவினுடைய விருப்பம் என்னது? நீங்க அங்க போங்க இங்க போங்கன்னு சொல்லுவாரா? பிதாவினுடைய விருப்பம் என்னது? தன்னுடைய மகனாகி இயேசு கிறிஸ்து கொடுத்து என்னை நினைவு கூறும்படி புதிய ஒப்பந்தம் பண்ணாரே அப்படின்னு நம்ம வேற எங்கேயாவது உட்கார்ந்து இருப்போமா? பலவீனத்திற்காய், பிரச்சனைகளுக்காய் நம்ம என்ன நினைப்போம்? இயேசு சொல்கிறார், இவங்க தான் என்னுடைய சகோதரன், இவங்க தான் என்னுடைய சகோதரி, இவங்க தான் என்னுடைய தாய். அவங்க யார் என்றால் பிதாவினுடைய சித்தத்தை செய்கிறவர்கள். எத்தனை உறவுகளை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள்? ஆவிக்குரிய உறவுகளை நாம் எத்தனை பேர் பெற்றெடுத்திருக்கிறோம்? எத்தனை பேர் நாம் அதை கண்டு இருக்கிறோம்? நமக்காக ஜெபிக்க, நமக்காய் பேச. அங்கே எந்த ஒரு என்ன இருக்காதென்றால் கோபம், பொறாமை, உள்ளுக்குள்ள ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுறது அல்ல. அந்த ஆபிரகாம் அதை சரியாக கையாள்வதை நாம் பார்க்க முடியும். அதுக்கப்புறம் தான் இன்னும் அவருக்கு அளவில்லாத பிளெஸ்ஸிங் நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளாய், சகோதரனாய், சகோதரியாய் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு தந்திருக்கிறார். இயேசு இருக்கக்கூடிய இடத்திலே அந்த வார்த்தையை பாருங்களேன். நம்மெல்லாம் சகோதரன் சொல்றதுக்கு அவர் என்ன செய்யலையா? வெக்கப்படவில்லை. நம்மளாம் சொல்லணும் இல்லையா? சபையில் இருக்கிறவங்கள பார்த்து, நீங்கள் வந்து முன்னாடி நில்லுங்கன்னு சொல்லுவோம். எங்கள் சொந்தக்காரங்க வந்துடுவீங்களா? அவர் வந்து முன்னாடி கூப்பிடு, இவங்களை வந்து முன்னாடி கூப்பிடு. அவங்க வந்து முன்னாடி வந்து என்ன பண்ணுவாங்க, என்ன செய்வாங்க, சாப்பாட்டில் என்ன பிரச்சனை இல்லையா, பணக்காரங்கள் என்ன பிரச்சனை, பொருளாதாரத்தில் என்ன பிரச்சனை, நில வீடு எவ்வளவு பிரச்சனை பண்ணுறாங்க இல்லையா? ஆனால் இங்கு இயேசு நம்மளை யார் என்று சொல்கிறார் என்றால் சகோதரர் என்று சொல்வதற்கு வெட்கப்படாமல். நான் நீங்கள் என் பிள்ளைங்கன்னு சொல்லலை. அதை நம்ம பைபிளில் பார்க்கணும் இல்லையா? ஏசப்பா அப்படின்றோம் இல்லையா? ஏசு சாமி, ஏசு யாரு? அவர் தான் அப்பா. அப்படி பைபிள் சொல்லலையே. அவர் என்ன சொல்கிறார் பாருங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நம்முடைய சிந்தைகளெல்லாம் இதிலே நாம் சகோதரர்களாய் சகோதரிகளாய் இருப்பதனாலே எவ்வளவு பெரிய நன்மைகள் நம்முடைய ஜீவிய காலத்திலே வரக்கூடியதாக இருக்கிறது. அதை ஆபிரகாம் சுதந்தரித்தார், முற்பிதாக்களாகிய ஆபிரகாம். நாமும் அந்த நன்மைகளை சுதந்தரிக்க வேண்டும். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 11வது வசனம், பக்கம் 299வது பக்கம். அதை படித்தால், அதை தியானித்தால் அதில் நமக்கு நன்மைகள் உண்டு. எப்படி எனில், பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்ய படுகிறவர்களுமாகிய
யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் என்ன செய்யப்படவில்லை என்றால் வெட்கப்படவில்லை. வெட்கப்படாமல் நம்ம சொந்தக்காரங்களாம் இதான் எங்கள் அக்கா, இதான் என் தம்பி, இதான் அண்ணன், இதான் மச்சான், இதுதான் அப்படின்னு நாம் முன்னிலைப்படுத்தும் பொழுது இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, மீறுதலிருந்து, சாபத்திலிருந்து, நோய்களிலிருந்து, பலவீனத்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அதெல்லாவற்றையும் நீங்களாக்கி இப்போ இயேசு கிறிஸ்து நமக்கு யாராக இருக்கிறார் என்றால் சகோதரராக இருக்கிறார். என் பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் எனக்கு அவர் யாராக இருக்கிறார் என்றால் என் சகோதரனும் என் சகோதரியும் என் தாயுமாய் இருக்கிறார்கள். அவர் அவருடைய தேவ விருப்பத்தை செய்கிறார் என்றால் நம்முடைய முதற் பேரான இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார் என்றால் அவர் தான் முதல் சகோதரர் என்று வேதம் சொல்கிறது. தொடர்ந்து வேதாகமத்திலே நாம் அவரை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? 2ஆம் அதிகாரம் 14வது வசனம், எபிரேயர் 2:14. ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இப்போ புரியுதா? ஏதாவது புரியுதா? எப்படி நம்ம கூட பிறந்த உடன்பிறப்பு, ஐயோ இது என்னுடைய உடன்பிறப்பு, அந்த உடன்பிறப்புன்னு சொன்னாலே அது பயங்கரமாக இருக்கும். காயின் ஆபில் உடன்பிறப்பு இல்லையா? என்ன பண்ணிக்கிட்டாங்க ரெண்டு பேரும்? பைபிளில் காயின் ஆபிலும் அந்த உடன்பிறப்பு என்ன பண்ணாங்க? ஏசாவும் யாக்கோபும். ஏசா எனக்கு சேஷ்டபுத்திர பாக்கியமே வேண்டான்றார். யாக்கோபு என்ன பண்ணாரு? சேஷ்டபுத்திர பாக்கியத்தை வாங்கி கொண்டார். வேதாகமத்தில் நம்ம படிக்கும் பொழுது நாம் யாராக இருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து நம்முடைய சகோதரர் இருக்கிறார். அவர் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் என்று பார்க்கிறோம். அவர் நம்முடைய மாமிசத்தில் அவர் யாரு? இரத்தத்தில் யாரு? அவர் நமக்கு யாராக இருக்கிறார்? அவர் எங்க இரத்த உறவாக இருக்கிறார், எங்க குடும்ப உறுப்பினராக இருக்கிறார். அவர் எப்படி நம்மளை பரலோகத்தில் இணைக்கிறார் பாருங்களேன். 17வது வசனம், அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராய் இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்பாக வேண்டியதாக இருந்தது. இப்போ பரலோக குடும்பத்திலே நம்மளை இணைப்பதற்காக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடியவர் எப்படி நமக்கு இரத்தமும் மாமிசத்தோடு நாம இது எங்க குடும்பம், இது எங்க உறவு, இது எங்க அக்கா, இது எங்க தங்க, இது எங்க அம்மா, இது எங்க அப்பான்னு அந்த உறவு வருது இல்லையா? அதே போல இயேசு கிறிஸ்து யாரு? அவரும் மாமிசத்தில் வந்தார். அவரும் நம்முடைய குடும்பத்தில் அவர் யாராக இருக்கிறார்? அவருடைய குடும்பத்தில் நம்ம உறுப்பினராக இருக்கிறோம். அதை நம்ம மறந்து விட வேண்டாம். அந்த சகோதரர் தான் நமக்கு என்ன கொடுத்தாரு? உயிரை கொடுத்திருக்கிறார். எதை கொடுத்தாரு? நம்ம நினைச்சு பார்ப்போம் இல்லையா? எங்க அப்பா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், எங்க அம்மா இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், எங்க அண்ணன் எப்படி திரும்ப எங்களை நல்லா பார்த்துக்குவார், எங்க அக்கா எப்படி என்னை பார்த்துக்குவாங்க, எங்க தங்கச்சி என்னை எப்படி பார்த்துக்கும், என் தம்பி அப்படின்னு அந்த சில உறவுகள் சொல்லணும் இல்லையா? உன் கூட ஒரு அண்ணனோ ஒரு அக்காவோ ஒரு தம்பியோ இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவோமே. இயேசு கிறிஸ்து அவர் நம்மை ஒரு தாயை போல தேற்றுகிறார். ஒரு தகப்பனுக்கு இறங்குவது போலவே நமக்கு இறங்குகிறார். ஒரு தகப்பன் சுமப்பது போலவே சுமக்குகிறார். அவர் உங்கள் பட்சத்திலே இருக்கிறார். அவர் உங்கள் கூடவே இருக்கிறார். அவர் உங்களுக்குள் வசிக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நான் உங்கள் கூடவே இருக்கிறேன். யாரோடு கூட இருக்கிறேன்? நான் உங்கள் கூடவே இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அவர் பரலோகத்தில் நம்ம இணைப்பதற்கு அவர் நமக்கு யாராக இருக்கிறார் என்றால் முதற் சகோதரராக இருக்கிறார் என்று பரிசுத்த வேதாகம் சொல்லுகிறது. அவர் நமக்கு ஒரு இரட்சகராக இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு சிநேகிதராக இருக்கிறார். அவர் நமக்கு ஒரு ராஜாவாக இருக்கிறார். அவர் நமக்கு சகோதரராக இருக்கிறார். ஆபிரகாம் இப்பொழுது என்ன சொல்கிறார் என்றால், நாம் சகோதரர், நமக்குள் என்ன வேண்டாம் என்றால் வாக்குவாதம் வேண்டாம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் இப்போ 7வது வசனத்திற்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. வாக்குவாதம் வேண்டாம். வாக்குவாதம் எப்படி உண்டாகிறது? எந்தெந்த விஷயத்தெல்லாம் நமக்கு வாக்குவாதம் உண்டாகிறது? நாம் குடும்பங்களிலே வாக்குவாதம் உண்டாகிறதே.
அது நல்லா இருக்குமா? அதே நேரத்தில் சபையிலே வாக்குவாதம் உண்டானால் நம்மலாம் யார்? சகோதரனும் சகோதரியும். நம்ம எல்லாம் தேவனுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். அதை ஆபிரகாம் சரியாக கையாளுகிறார். ஆபிரகாம் விசுவாசத்திலே எவ்வளவு முதிர்ந்துள்ளவர். ஆபிரகாம் என்ன செய்கிறார் என்றால் லோத்துவை நோக்கி என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தில் பாருங்க. ஆபிரகாம் லோத்துவை நோக்கி. லோத்து தானே ஆபிரகாமை போய் பார்க்கணும். ஐயா, உங்களால் தான் நான் உங்கள் கூட வந்தேன், அழைச்சது உங்களை தான் தேவன் அழைச்சாரு, உங்களால் எனக்கு என்ன உண்டாச்சு? எனக்கு ஆசீர்வாதம் உண்டாச்சு, என் மெய்ப்பர்கள் பண்ணது தவறு தான் அப்படின்னு ஏதாவது லோத்து ஏதாவது சொன்னாரா? ஆபிரகாமுடைய மெய்ப்பருக்கும் லோத்தினுடைய மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. ஆபிரகாம் அதை என்ன சொல்கிறார் என்றால் அதை அவ்வளவு அழகாக கையாளுகிறார். ஆபிரகாம் லோத்துவை நோக்கி என்ன சொல்கிறார் என்றால், எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உண்மைப்பருக்கும் என்ன வேண்டாம் என்றால் வாக்குவாதம் வேண்டாம் என்று நாம் பார்க்கிறோம். வாக்குவாதம் வேண்டாம். சபைகளிலே நமக்கு வாக்குவாதம் இருக்கிறதா? தர்க்கங்கள் இருக்கிறதா? சண்டைகள் இருக்கிறதா? அவங்க வந்தால் நான் வரமாட்டேன், ஏதாவது பண விஷயம், ஏதாவது பொருளாதார விஷயத்தில் நம்ம ஏமாந்து போயிருக்கிறோமா? குடும்பத்தில் ஏன் அங்கே வருது? அந்த பண பிரச்சனை மூலமாக தான் வருது. வாயின் வார்த்தை, சொல்லக்கூடிய வார்த்தையை நம்ம சரியாக கையாளாத போது வருகிறது. வேலை செய்கிற ஸ்தலத்தில் நம்ம சரியாக போயிடுறோம், அங்கே ஏன் வாக்குவாதம் உண்டாகிறது? அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம பிறந்ததிலிருந்து இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் வாக்குவாதம் பண்ணியிருக்கக்கூடும், அல்லது வாக்குவாதம் இல்லாமல் இருந்திருக்கக்கூடும். உங்களை யாராவது தர்கித்திருப்பாங்க அல்லது வாக்குவாதம் செய்திருப்பார்கள். ஆனால் இந்த வாக்குவாதத்திலிருந்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது தேவனை நாம் இறுக பிடித்து கொள்ள வேண்டும். அந்த வாக்குவாதம் செய்யும் பொழுது எப்படியாவது இவனை விழித்திடணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நாம் விழுந்துடக்கூடாது. இவங்களை எப்படியாவது பேசி சண்டை போட்டு இன்னைக்கு தர்க்கம் பண்ணி என்ன பண்ணிடணும் இவங்களை? வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது அதை வாசித்து பாருங்களேன். ஆதியாகம் 13ஆம் அதிகாரம். நம்மோடு கூட யார் இருக்கிறது என்றால் நாம் தர்க்கம் பண்ணுகிறோமே, சண்டை போடுகிறோமே, நம்மோடு கூட இருக்கிறது யார் இருக்கிறது என்றால் வேதாகமத்தில் வாசிக்கிறோம் 7வது வசனத்திலே, ஆபிரகாமுடைய மந்தை மெய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்திலே குடியிருந்தார்கள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான். உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க, உங்கள் எதிர் உள்ளவங்க, பின்னாடி உள்ளவங்க, அவங்க கானானியராக இருக்கக்கூடும், அவங்க பெர்சியராக இருக்கக்கூடும். தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசு கிறிஸ்து என்ன தெரியுமா பண்ண மாட்டார்? அவரை குறித்து நம் வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். அவர்கிட்ட ஒரு அருமையான ஒரு குணம் இருக்கிறது. அவர் என்ன செய்ய மாட்டார் என்றால் கூக்கிலிட மாட்டார் என்று நாம் பார்க்கிறோம். வாக்குவாதம் செய்ய மாட்டார் என்று பார்க்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வாக்கியத்திலே, நம்முடைய சகோதரர், நம்முடைய முதற் பேரானவர், நம்மை ரட்சித்தவர், எல்லா அக்கிரம மீறுதலையும் நீங்களாக்கினவர், பாவம் மன்னிப்புக்கென்று திருமுழுக்கை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் யாராக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே வாக்குவாதம் செய்யவும் மாட்டார். என்ன செய்ய மாட்டாரு? கூக்குரலிடும் மாட்டார். அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதியில் என்ன செய்வதில்லை. நம்ம பண்ற சண்டையில, நம்ம பண்ற வார்த்தையில, சில நேரத்தில் நான் பேசும் பொழுது அமைதியாக பேசிப்பேன். ஆனால் தேவனுடைய சமூகம்னு வந்தால் அங்கே வார்த்தைகளை சொல்லும் பொழுது சொல்ல முடியாது. அதை சத்தமாக சொல்லி தான் ஆகணும். பாடல் பாடும் பொழுது வாயிலேயே முணுமுணுத்துக்கிட்டு இருக்கிறது அல்ல. அந்த சத்தம் மாத்திரம் எப்படி இருக்கணும்? நம்ம ஒரு பாடலை பாடினோம் அல்லவா, கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, அது காதேஸ் வனாந்தரத்தையும் அதிர பண்ணும். யாருடைய சத்தம்? கர்த்தருடைய சத்தம். நாம் இப்போ யாருடைய சத்தத்தை கேட்கிறோம்? கர்த்தருடைய சத்தம். சண்டை போடும் பொழுது எப்படி இருக்கிறது? அப்படி பயங்கரமாக இருக்கிறது. வீதிகளில் கேட்கிற அளவுக்கு, வீதிகளில் கேட்கிற அளவுக்கு, அடித்து புரளுகிற அளவுக்கு இன்னைக்கு எத்தனை சத்தங்களை பார்க்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து வாக்குவாதமும் செய்ய மாட்டார், கூக்குரலும் இடமாட்டார். அவருடைய சத்தம் வீதியில் என்ன செய்யப்படாது என்றால் கேட்பது இல்லை என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த நல்ல ஆவிக்குரிய குணம், அந்த ஆவிக்குரிய எண்ணம்
நம்மக்கிட்ட இருக்கிறதா? யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம். அந்த வாக்குவாதம் வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு இயேசு கிறிஸ்து. நாம் சகோதரர்கள், நமக்கு எதுக்குப்பா வாக்குவாதம்? வாக்குவாதம் வேண்டாம்ப்பா. இதெல்லாம் வரக்கூடும், உங்கள் குடும்பத்திலே வரக்கூடும், உங்களுடைய வேலை செய்கிற ஸ்தலத்தில் வரக்கூடும், படிக்கிற இடத்துல வரக்கூடும், நம்முடைய சொந்த பந்தங்களுக்குள் வரக்கூடும், உறவுகளுக்குள்ளாக வரக்கூடும். ஆனால் அதெல்லாம் நாம் வசனத்திலிருந்து கையாள வேண்டும். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்களுடைய அவயங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா அப்படின்றார். இச்சை, எப்படியாவது இவனை வீட்டை விட்டு துரத்திடணும், இவனை எப்படியாவது அடிக்கணும், இவனை அசிங்கப்படுத்தணும், இவனை எப்படியாவது அவமானப்படுத்தணும். அந்த லோத்தினுடைய மந்தை மேய்ப்பரும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அந்த தேசத்திலே கானானியரும் பெர்சியரும் குடியிருக்கிறார்கள். நம்ம தேவனுடைய பிள்ளைங்க. இவங்க யாரு? சபைக்கு போகக்கூடியவங்க. இவங்க ஒரு சிறந்த குடும்பஸ்தார்கள். வாக்குவாதத்தினாலே நீங்கள் வாக்குவாதம் நிறைய இடத்துல பார்க்கலாம். நீதிமன்றங்களிலே வாக்குவாதம்லாம் முத்தி நீதிமன்றத்தில் போய் பார்க்கலாம். குடும்பத்திலே வாக்குவாதங்களை பார்க்கலாம். பொது இடத்துல வாக்குவாதம். பஸ்ஸில் சீட்டு கிடைக்கலனா, ட்ரெயினில் சீட்டு கிடைக்கலனா வாக்குவாதம் உண்டாகுது இல்லையா? எத்தனை இடத்துல வாக்குவாதங்கள், எத்தனை உங்களுடைய இச்சைகளினாலே. நான் தேவனுடைய ஜனம் அல்லவா? அவர் ஆபிரகாம் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு சில பிரச்சனைகள் வரும். ஆசீர்வாதத்தினுடைய நடுவிலே பிரச்சனைகள், பிரச்சனை நடுவிலே ஆசீர்வாதங்கள். அதை எப்படி நம்ம கையாள போகிறோம்? ஏன் இது எங்கள் வீட்டில் வருது? இந்த வாக்குவாதம் ஏன் வருது? ஏன் இந்த கூக்குரல் வருகிறது? ஏன் வீதிகளிலே போகிற அளவுக்கு, வெளியே போகிற அளவுக்கு, மற்றவர்கள் மனசு மாறாத அளவுக்கு ஏன் கொண்டு வர முடியல நம்மளால? ஏன்னா நம்மகிட்ட என்ன இருக்கிறது? ஒரு ஆத்மாவை கொண்டு வராததுக்குரிய காரணம் என்ன? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எங்கேயோ ஒரு இடத்துல ஒன்று இருக்கிறது. அதை நாம் எல்லாவற்றையும் இந்த அருமையான கர்த்தருடைய நாளில் நீக்கிவிட வேண்டும். நமது சகோதரர், நம்முடைய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய முதற் பேரானவர், அவர் என்ன செய்ய மாட்டார் என்றால் உங்களுடைய இச்சை தான். அதனால தான் இப்படி போர் செய்து கொண்டிருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 46வது வசனத்திலே எங்களில் யார் பெரியவன் என்கிற வாக்குவாதம் உண்டாயிற்று சீஷர்களுக்குள்ளே. எங்களுக்குள்ள யார் பெரியவன்? அவனா இவனா? நான் வலதுபுறமா இடதுபுறமா? வாக்குவாதம். சபையில யார் பெரியவங்க? குடும்பத்தில் யார் பெரியவங்க? இந்த வேலை செய்கிற நான் இத்தனை வருஷமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன், யார் பெரியவங்க? எத்தனை வாக்குவாதங்களை பார்க்க முடியும்? அவர் சொல்றார், ஆபிரகாம் நாம் சகோதரர்கள், நமக்கு வாக்குவாதம் வேண்டாம், விட்டு கொடுப்போமே. விட்டு கொடுத்தவங்க கெட்டு போவது இல்லைன்னு பார்க்குறோம் இல்லையா? விட்டு கொடுப்போம். எவ்வளோ நாள், எத்தனை நாள், எவ்வளோ காலங்கள், எவ்வளோ காலம் தான் அப்படியே சண்டை போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம்? நீங்கள் இல்லை, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இந்த யூடியூப் வழியாக போய் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், நம்ம சண்டை வருதா, தர்க்கம் வருதா, வாக்குவாதம் வருதா, கூக்குரல் வருகிறதா, ரொம்ப எச்சரிக்கையாய் நான் யாரென்றால் நான் ரொம்ப ஜாக்கிரதையாய் நாம் கையாள வேண்டும். இந்த வாக்குவாதங்கள் வரும் பொழுது லோத்து தான் போய் என்ன செய்யணும்? ஆபிரகாம் கிட்ட போய், ஐயா சரியா போட்டையா, நான் தப்பு பண்ணிட்டேன். பல பேர் ஊழியக்காரங்கிட்ட விசுவாசிகள் போராடிக்கிட்டு இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க பல இடத்துல, பல இடங்களில். அது அப்படி இல்லையா, அது இப்படி இல்லையா? ஊழியக்காரர் அதை தன்மையாய் கையாளுகிறத நாம் பார்க்க முடியும். வாக்குவாதங்களை அநேக இடங்களில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆபிரகாம் சொல்கிறார், நாம் சகோதரர் என்று சொல்வதை நாம் பார்க்க முடியும். வாக்குவாதம் செய்பவர்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே ஜெயிப்பதில்லை. வாழ்க்கையிலே ஜெயிப்பவர்கள் நிச்சயமாகவே வாக்குவாதம் செய்வது இல்லை என்று நான் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன். நீதிமான்கள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா சண்டை போட மாட்டாங்க. சண்டை யார் இடுறாங்களோ அவங்க நீதிமானாக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. சண்டை போடுறாங்களே அவங்க யார் அல்ல, நீதிமான் அல்ல. நீங்களும் நானும் நீதிமான், பரிசுத்தவான், கிறிஸ்தவன், சீஷன்,
விசுவாசி, தேவனுடைய பிள்ளைகள் நாம் ஒவ்வொருவரும் சகோதரன் சகோதரியாக இருக்கிறோம். நீங்களும் நானும், இயேசு சொன்னார், நான் உங்களை சகோதரன் என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படவில்லை. நீங்களும் நானும் குடும்ப உறவு. எப்படி அவர் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானாரோ, நீங்களும் யாராக இருக்கிறீங்க? மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்கிறீர்கள். நான் உங்களோடு கூட ஒருவன் என்று இயேசு சொல்கிறார். அடுத்தது, அந்த பரலோகத்தில் கொண்டு செல்வதற்கு நம்முடைய முதற் சகோதரர் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த வாக்குவாதம் இப்பொழுது என்ன ஆனது என்றால், தொடர்ந்து வேதாகமத்தில் சொல்லி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். நம்முடைய சிந்தைகளெல்லாம் திருப்பிக் கொள்ளுங்கள். ஆபிரகாம் லோத்துவை நோக்கி, அவர் தான் இப்போ கீழே போறார். ஏன்னா தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? கிருபையை கொடுக்குறார். நான் பணக்காரன் தெரியுமா, நான் சீமானாச்சே, என்னதான தேவன் அழைத்தார், உன்னை அழைக்கலையே, நீ என் கூட சும்மா ஒட்டிக்கிட்டு தானே வந்த. அவனை எவ்வளோ அழகாக கையாளுறாரு பாருங்க. நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா, உன்னைய கூப்பிட்டாங்க, எல்லாத்துக்கும் முந்திரி கொட்ட மாதிரி வந்து நிற்கிற. ஆனால் அங்கு அதை ஆபிரகாம் அதை சொல்லும் பொழுது அந்த வார்த்தையை பாருங்க, 9வது வசனம், இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பு இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நான் பிரிஞ்சு போக மாட்டேன், நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதா அந்த வார்த்தையை கவனிங்க. நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகிறதா அந்த போ. ஏன்னா என் கூட இப்படியே காலம் முழுக்க சண்டையும் வாக்குவாதமும் கூக்குரலமும் வெளியே வந்து என்னை அசிங்க என்ன செய்யாத, நான் படுத்தாத. நீதிமொழிகள் நான் வாசிக்கும் பொழுது 17ஆம் அதிகாரம் 14வது வசனம், நீதிமொழிகள் 17:14, நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 14வது வாக்கியம், சண்டையின் ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல இருக்கும், ஆதலால் விவாதம் எழும்பும் முன்னும் அதை நீ என்ன செய்ய வேண்டால் விட்டுவிடு என்று நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, நாம் ரொம்ப சமாதானமாய் ரொம்ப சந்தோஷமாய் விட்டு கொடுக்கிற ஒரு குணம் உள்ளவர்களாய் அன்பு செலுத்துகிற, அன்பு வந்துட்டாலே போதும். அந்த அன்பை தான் இயேசு கிறிஸ்து நமக்கு காட்டினார். நம்ம எத்தனையோ நேரத்தில் ஜெபம் பண்ணாமல், பைபிள் படிக்காமல், பாவத்தில் விழுந்து எத்தனையோ நாள் மறுதளித்து நம்ம வாழ்ந்துருந்தோமே. அன்றைக்கெல்லாம் அவர் சண்டை போட்டிருந்தா, அவரெல்லாம் அன்றைக்கி கொஞ்சம் நம்மளை வந்து அடிச்சிருந்தா, தண்டனை கொடுத்துருந்தா, இன்றைக்கி எவ்வளோ பெரிய பாக்கியத்தை கொடுத்துருந்தா. நான் உன் சகோதரன் தானே, என்ன நினைவு கொடுத்துக்கு நீ ஏன் இல்லை? எங்கே போயிருக்கிற நீனு? படிப்புன்னு உட்காந்துருக்கிறியா? வேலைன்னு உட்காந்துருக்கிறியா? எங்கே போய் உட்காந்துருக்கிற? நான் தானே உனக்கு எல்லா நன்மையும் தரது. நான் உனக்கு இவ்வளோ செஞ்சுருக்கேன் இல்லையா? உன் ரத்தம், உன் எலும்பு, உன் சதை, உன் கணுக்கு, உன் உச்சந்தல இருந்து உள்ளங்கல் வரும், உன்னை முன்ன பின்னாடி வலது பக்கம் இடது பக்கம் உன்னை எப்படி நான் பாதுகாக்கிறேன்? நான் உனக்குள்ளே தானே வாழ்கிறேன், நான் உனக்குள்ளே தானே வசிக்கிறேன், நான் உனக்குள்ளே தானே இருக்கிறேன், உன் பட்சத்தில் தானே இருக்கிறேன், நான் உன்னை வேலி அடித்து தானே காப்பாற்றுறேன். யோபையும் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அப்போ எல்லாத்தையும் பாதுகாக்கிறார் இல்லையா? இவ்வளவு செய்கிற இயேசு கிறிஸ்துக்கு நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறோம்? நன்றி கெட்டவங்களா எத்தனை பேர் இருக்கிறோம்? எங்கேயோ போய் நன்றி செலுத்துவதல்ல. நான் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், உங்களை காட்டிலையும் அதிகமாக ஜெபம் பண்ணுறேன், நான் அதிலேயே தான் இருக்கிறேன். இல்லை, சொல்கிறவங்க தேவையில்லை, செய்கிறவங்க தான் தேவை. யார் தேவை? செய்கிறவங்க தான் தேவை, செய்ய வேண்டும். அவர் என்ன சொன்னாரோ நான் அதை தான் சொன்னேன். பழைய ஏற்பாடிலே கொடுக்காமல் சோதிப்பார், புதிய ஏற்பாடிலே கொடுத்து சோதிப்பார். ரொம்ப கவனமாய் கையாள வேண்டும். உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும், வீடு கிடைக்கும், நீங்கள் எல்லாமே நன்மையோடு வாழணும். அதுதான் என்னுடைய ஆசை, அதுதான் உங்களுடைய ஆசை, அதுதான் தேவனுடைய விருப்பமும், அதுதான் தேவனுடைய சுத்தமும். அதே நேரத்தில் இவ்வளவும் கொடுத்தவருக்கு என்ன பண்ணணும்? தொழுகையிலே நீங்கள் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும். அவர் அங்கு சொல்லும் பொழுது அதை எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. இந்த தேசமெல்லாம் உனக்கு முன்பு இருக்கிறது அல்லவா, நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். வாக்குவாதம் வந்தால் இரண்டாவது என்ன வருகிறது என்றால் பிரிவு வருகிறது. நாம் சகோதரர்கள், நாம் பிரதர் அண்ட் சிஸ்டர், நமக்குள் எந்த மனக்கசப்பு இருக்கக்கூடாது, நமக்குள் எந்த பாரங்கள் வந்துடக்கூடாது. இது ஒரு அருமையான ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் வராத அளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் கனம் பண்ண வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்த வேண்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் மேன்மையாக நினைக்கணும். இவங்க அந்த ஆள், இவங்க இந்த ஆள், அவங்க அப்படி, இது இங்கே எப்படின்னா தான் அங்கே என்ன ஆகிடுது பிரச்சனை. நம்ம எல்லாம் யார்? நம்ம எல்லாம் சகோதரனும் சகோதரி. எங்கள் அண்ணன், எங்கள் தம்பி, எங்கள் அக்கா, எங்கள் தங்கச்சி, இங்கே இருக்கக்கூடிய எங்களுடைய ஐயாக்கள், எங்களுடைய அம்மாக்கள், வயதில் மூத்திருந்தவங்க, இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். இது எங்கள் குடும்பம், இது எங்கள் சபை. அந்த எண்ணம் வர வேண்டும். அங்கே அப்படி இருக்குது, இங்கே இப்படி இருக்குது,
இல்லை, இது எங்கள் குடும்பம். எங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு நல்லது இருந்தாலும், ஒரு ஸ்தோத்திரம் கூட்டினாலும் நாங்கள் தான் இருப்போம். ஒரு ஊழியன்னு சொன்னாலும் நாங்கள் தான் அங்கே இருப்போம். இங்கே இரவு கூட்டம்னு சொன்னால் நாங்கள் இங்கே இருப்போம். எத்தனை பேர் ஆப்சன்ட் போடுறோம்? அது அங்கே பார்த்துக்குவாங்க, இது நமக்கு இல்லை. என் குடும்பம். அதை நாம் எப்பொழுதும் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆபிரகாமிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து வேதாகமத்திலே அந்த வாக்குவாதம் இப்பொழுது என்னவாய் மாறிவிட்டது என்றால் பிரிவு வருகிறது. நான் பிரிஞ்சு போக மாட்டேன், லோத்துவே நீ என்னை விட்டு பிரிந்து போனா போ அப்படின்னு சொல்கிறார். அதை வாசித்து பாருங்கள். ஆதியாகமும் நம்ம பார்க்கும் பொழுது 10வது வசனத்திலே, அப்பொழுது லோத்து ஆபிரகாம் கிட்ட பேசல. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொரிந்திருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே. அந்த வார்த்தை கவனிச்சிங்களா? ஒரு பெரிய அழிவு வருது. நமக்கு எப்படி தான் இருக்குது? நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ எனக்கு நல்ல போஸ்டெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. நான் இப்போ நல்லா இருக்குன்னு தெரியுமா? நான் படிக்காமலே நல்லா இருக்கிறேன். நான் படித்து நான் இப்போ படிப்புலேயே கவனம் செலுத்துறதுனா நான் நல்லா இருக்கிறேன். நான் வேலைக்கே போயிட்டு இருக்கிறதுனா நான் நல்லா இருக்கிறேன். இல்லை, அங்கே ஒரு அழிவு வரப்போகிறது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அங்கு அவன் பார்க்குறான், சோதோம் குமாரம் நல்ல நீர்வளம் பொரிந்திருக்கிறது. அங்கு கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? அழிக்க போகிறார். காரணம், சோதோம் குமாரா பட்டணம். நீங்கள் போயிருக்கிற வேலை எப்படிப்பட்ட வேலைன்னு நினைக்கிறீங்க? நான் இங்கேயே இருப்பேன். இல்லை, உனக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கிறார். அந்த இடத்துலேருந்து நீ என்ன பண்ணுற? கர்த்தருக்காய் அதுலேருந்து என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அப்போ எதை செய்தாலும் அது கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்ய வேண்டும். பிரிவு வருகிறது. வாக்குவாதம் வந்த பிற்பாடு அங்கு இப்பொழுது அழிக்க போகிறார். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இல்லை, அங்கு நம்ம ரொம்ப எச்சரிக்கையாய் கையாள வேண்டும். அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமியிலே முழுவதையும் தெரிந்து கொண்டு கீழே பிரயாணப்பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு என்ன செய்தார்கள்? பிரிந்தார்கள். ஆபிரகாமோடு கூட இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு ஆசீர்வாதம். என விசுவாசிகளின் தகப்பன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமுடைய குடும்பம் என்ன ஆணுச்சு நமக்கு தெரியும். ஆபிரகாமுடைய குடும்பம் ஒருத்தர்கிட்ட நம்ம அப்படியே இருக்கணும். அந்த ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட இருக்க வேண்டும். சில நேரத்தில் கொஞ்சம் திசை மாறிச்சுன்னா எல்லாமே மாறிடும். அதுக்கப்புறம் அவனுக்கு சிறை வந்தது. அவனை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போவும் ஆபிரகாம் தான் உதவி செய்கிறான். கீழே பாருங்களேன். ஆபிரகாம் கானான் தேசத்தில் குடியிருந்தான். லோத்து அந்த யோர்தானுக்கு அருகான சமபூமியிலே பட்டணங்கள் வாசம் பண்ணி சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பதாக மகா பாவிகளாக இருந்தார்கள். எந்த இடத்துக்கு போனார் தலைவர்? அங்கே இருக்கக்கூடிய ஜனம் உன்னுடைய ஜனமா? அங்கே இருக்கக்கூடிய சொந்த பந்தம் உன்னுடைய கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறாங்களா? உங்கள் அக்காவோ தங்கச்சியோ? நம்ம சில நிகழ்ச்சிகள்லாம் போயிடும்னா கர்த்தரை மறந்து இங்கே இருக்கக்கூடிய உனக்காக ஜெபிக்கிற, உனக்காக கதறி கொண்டிருக்கிற, உங்களுக்காக ஊழியம் செய்கிற எத்தனை பேர் மறந்து அங்கே எங்கே போய் உட்காந்துருக்கணும்? அவங்க உங்கள் சகோதரனா? அவங்க உன்னுடைய ஆவிக்குரிய சகோதரியா? அது உணர்வு வர வேண்டுமே. மாசத்துல ஒரு முறை கொண்டாடுறான் இல்லையா? இங்கே என்னது? இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரமாக அவருடைய திருச்சபையில் இருக்கக்கூடிய நீங்களும் நானும் ரொம்ப அதிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீங்களும் நானும் சகோதரன். அப்போ ஆபிரகாம் தேவனிடத்தில் பேசலை, ஆபிரகாம் இடத்தில் இப்பொழுது கர்த்தரை பேசுகிறார். வாசித்து பாருங்கள் அதனுடைய 14வது வசனம். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு 14வது வசனம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, ஆபிரகாம் லோத்துவை நோக்கி. இப்ப கர்த்தர் யாரை பார்க்கிறாரு? ஆபிரகாமை பார்க்கிறார். நீங்கள் கர்த்தருக்காய் எங்கு தொழுது கொள்ளுகிறீர்களோ, நீங்கள் எப்பொழுது கர்த்தருக்காய் வைராக்கியமுடையவர்களாய் நிற்கிறீர்களோ, உங்களுடைய எத்தனை சொந்த பந்தங்கள் இருந்தாலும் இந்த குடும்பத்திற்காக, சபைக்காக, ஊழியத்திற்காக கொடுக்கக்கூடிய விஷயத்திலே நீங்கள் யாரெல்லாம் கர்த்தருக்காக முன்னாடி நீங்க நிற்கிறீங்களோ கர்த்தர் ஆபிரகாமை பார்க்கிறார். லோத் எங்க போனார் என்றால் சோதோம் குமாருக்கு போனார். சோதோம் குமாரா பட்டணம் மகா பாவிகள் நிறைந்த பட்டணம். அதை அழிவுக்கு வைத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய சொந்த பந்தங்களை நினைத்து நீங்க ஓடுவீங்க, வேலையை நினைத்து நீங்க ஓடுவீங்க, நீங்க படிப்புன்னு நினைச்சு ஓடுவீங்க, குடும்பம்னு நினைச்சு நீங்க ஓடுவீங்க. ஆனால் அது எப்பேற்பட்ட இடம் என்பது நீங்களும் அறிந்திருக்கிறீங்க, நானும் அறிஞ்சிருக்கிறேன்.
திருமணம்னு வைப்பாங்க, அதுன்னு வைப்பாங்க, இதுன்னு வைப்பாங்க. எல்லா விஷயத்திலும் எச்சரிக்கையாக எனக்கு கர்த்தர் தான், கர்த்தருடைய தொழுகை தான் முக்கியம். அந்த எப்போ அவர் தொழுகை செய்ய ஆரம்பித்தாரோ அவருடைய வாழ்க்கையை எவ்வளவு ஆசீர்வாதமாய் கொண்டு போகிறார். இப்போதான் தேவன் சொல்கிறார், அங்கே என்ன சொல்கிறார் என்றால், கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கிப்பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கு உன்னுடைய சந்ததிக்கு என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவனும் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து தெரி, உனக்கு அதை தருவேன் என்றான். அப்பொழுது ஆபிரகாம் கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எப்ரோனில் இருக்கிற மம்ரேயின் சமபூமியிலே சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். எப்ரோன் என்றால் தேவனுடைய ஐக்கியம். அங்கே போய் தேவனோடு கூட ஐக்கியமாயிட்டார். பெத்தேல் என்றால் தேவனுடைய வீடு. எகிப்து என்றால் செல்வ செழிப்பு. அங்கே போனாங்க, எங்கள் அம்மா வீட்டில் அதை கொடுத்தாங்க. ஆனால் அம்மா கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாங்கன்னா இல்லை, கூட பிறந்தவங்க கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறாங்கன்னா இல்லை. அங்கே போன ஒரு நன்மை கொடுத்தாங்க, தேங்காய் கொடுத்தாங்க, மாங்காய் கொடுத்தாங்க. நம்ம ஒன்றுமே இல்லை கிறிஸ்துவுக்குள். நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று இருக்கிறது, விசுவாசம். உங்களுக்காய் ஜெபிக்கக்கூடியது. நீங்கள் அநேக தெய்வ பிள்ளைகளை தாங்குங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய குணங்களாய் மாறுங்கள். நம்முடைய சபை இன்னும் அதிகமாக வளர்ச்சி பெற வேண்டும். கன்னியாகுளம் இது லேசுப்பட்டதல்ல. கன்னியாகுளம் கிறிஸ்துவ சபை என்பது லேசுப்பட்டதல்ல. இந்த லேப்டாப்பில் பாட்டு போடுறதா இருந்தாலும் தினமும் நம்முடைய பெண்டான் தம்பி அவர் வாசகங்களை போடுகிறார். அதுக்கு டைப் பண்ண தெரியணும். அதெல்லாம் எவ்வளோ பெரிய ஊழியம். 1000 கேள்வி புத்தகங்கள் அடித்தது போதாதுக்கு மேற்கொண்டு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், வால்யூம் 2 அடித்து வச்சுருக்கிறோம். நம்முடைய புக்குகளை அநேகர் வாங்கி என்ன செய்கிறாங்க, பயன்பெறாங்க. நம்ம எத்தனை பேர் அதை வாங்கி படித்து பார்க்குறோம். ஏன் இதை அப்படி செஞ்சாங்க, ஏன் இதை இப்படி செய்யலை. இன்றைக்கி கிறிஸ்டின் காலத்தில் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதை மெனக்கிட்டு ஒவ்வொரு காரியத்தை நினைப்பூட்டி அங்கே ஊழியங்களுக்கு கடந்து சென்று, அப்போ இதற்கெல்லாம் எவ்வளவு அதனுடைய பிரயாசங்கள். இதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நாம் சகோதரர்கள். இந்த கன்னியாகுளம் கிறிஸ்துவ சபையில் இருக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்களும் நானும் சகோதரன் சகோதரி, பிரதர் அண்ட் சிஸ்டர். நமக்குள் என்ன வந்துடக்கூடாது, வாக்குவாதம் உண்டாகவும் கூடாது, வாக்குவாதம் வந்துவிடவும் கூடாது. பிரிவுகள் குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம், சமுதாயத்திலையும் பார்க்குறோம், சொந்த பந்தங்களையும் பார்க்குறோம், சபைகளிலும் அது எங்கேயும் வந்துடக்கூடாது. சபையிலே தொடங்கின இந்த விஷயமானது ஒரு நாளும் உங்களுடைய கூடாரத்திலே உங்களுடைய சமுதாயத்திலேயோ நீங்கள் என்ன செஞ்சிடாதீர்கள் என்றால் கொண்டு வந்து விடாதீர்கள். நமது இயேசு கிறிஸ்து வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரலிடவும் மாட்டார், வீதிகளில் கத்தவும் மாட்டார். நம்மை சுற்றிலும் பல கானானியரும் பெர்சியரும் எகிப்தியரும் அநேகர் இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் பெத்தேலிலே தேவனுடைய வீட்டிலே தொழுகை செய்ய வேண்டும். நாம் எப்ரோனிலே தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும். இது என்னவாக என்றால் இதுதான் நம்முடைய ஐக்கியம். இந்த ஐக்கியத்திலே என்றைக்கும் விட்டுடாதீங்க. அடுத்த வாரம் ஏதாவது பண்ணக்கூடும், சோதிக்க பார்க்கும்படி உங்களுடைய தொழுகையை நீங்கள் ஒரு நாளும் மறந்து விடாமல். அதனால தான் இப்போ தேவன் சொல்கிறாரு, அங்கேயும் பலிபீடம் கட்டி உன்னுடைய பூமியின் நீ எவ்வளோ தொலைவு நீ நடக்கிறியோ, நீ எந்த மட்டம் பார்க்குறியோ அந்த மட்டம்லாம் யாருடையது, அவங்களது தான். புதிய ஏற்பாடில் உங்களை யாராக இருக்கிறார் என்றால் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவன். வசனங்கள் உணர்ந்திருந்தால், வசனங்கள் புரிந்திருந்தால், அந்த வசனத்தின் பிரகாரமாக அவர் எதை விட்டாரோ நாம் அதை விட வேண்டும். விடவே மாட்டேன், சண்டெல்லாம் விட மாட்டேன், இன்றைக்கி ஒரு கையை பார்த்துடுவேன், இன்றைக்கி வரட்டும் அப்படின்னு இல்லாமல் ரொம்ப அதிக எச்சரிக்கையோடு நம்ம கொஞ்ச நாள் வாழப்போகிறோம். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், அல்லது மரணம் இருக்கக்கூடும். எவ்வளோ இருந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையோடு கூட இது நம்முடைய குடும்பம். இந்த குடும்பத்தை சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஆசீர்வாதத்தோடு, நன்மையோடு கூட நாம் ஒவ்வொருவரும் காத்துக்கொள்வோம். வீட்டையும் காத்துக்கொள்ள வேண்டும், சமுதாயத்தையும் காத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் யார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய சொந்தங்கள், உங்களுடைய பந்தங்கள், அவர்கள் யாரல்ல, ஆவிக்குரிய சகோதரன் சகோதரி அல்ல. அவர்களையும் நீங்கள் ஆவிக்குள்ளாக சகோதரனாக சகோதரியாக
தேவனுடைய பிள்ளைகளாக கொண்டு வரக்கூடிய வேலை உங்களிடத்தில் இருக்கிறது. லோத்து போனான், அதோடு என்ன ஆயிடுச்சு? பெரிய அழிவு வந்தது. நாம் இங்கே இருந்தால் எல்லா நன்மைகளும் எல்லா ஆசீர்வாதங்களும் உண்டாகும். தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நிற்போம். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கண்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கின்றவர் எல்லாரும் திரும்ப மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் எல்லாரும் திரும்ப மாட்டார். உதவி தரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி தரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாய் இருக்கின்றார். பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார், பகலிலும் இரவிலும் பாதுகாக்கின்றார். உதவி தரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலகி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலகி என்னை காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அழுதிலும் காத்திடுவார். அவர் எனது ஆத்துமாவை அழுதிலும் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். போகும் போதும் காக்கின்றார், திரும்பும் போதும் காக்கின்றார். எப்போதும் எப்போதும் எல்லாரும் காக்கின்றார், இப்போதும் எப்போதும் எல்லாரும் காக்கின்றார். உதவி தரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானமும் வையமும்